ஆக்கிரமிப்பாளர்கள் படையெடுத்த வந்தவர்களுடைய வரலாறை பார்த்துட்டு இருந்த நம்ம உலகத்தையே ஒரு ஆண்ட ஒரு உலகமே பார்த்து அச்சப்பட்ட ஒரு இராணுவத்தை பற்றி இன்னும் கற்றுக்காதது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுதான் சோழர்கள். பல திரைப்படங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. பட் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. 52 மன்னர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதியிருக்காங்க. 2 மில்லியன் ஸ்ட்ராங் சோழ ஆர்மி, 20 லட்சம் பேர், 60,000 யானைகள், 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய கடற்படை. இன்னைக்கு 10 லட்சம் பேர் கொண்ட கடற்படை உலகத்திலேயே எந்த நாட்டுக்கிட்டையுமே கிடையாது. சைனா, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா கூட 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வீரர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய படைப்பிரிவை இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ரத கஜ துர படை அப்படின்னு சொல்லிட்டு, ரதம் அப்படின்றது சேரியட்ல வரக்கூடியது, கஜ அப்படின்றது யானை, துரம் அப்படின்றது குதிரை, அதன் பிறகு படை அப்படின்றது காலாட்படை. இது எல்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை அந்த காலத்திலே கட்டமைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்போடியாவில் ஆரம்பிச்சு இந்தியன் ஓஷன் ரீஜன், இன்னைக்கு இந்த உலகத்தோடைய ஜியோ பாலிட்டிக்ஸை இதை மையப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 600-700 வருஷம் இந்த இடத்துல கோலோச்சினது நம்மளுடைய மாபெரும் மன்னர்களான சோழ மன்னர்கள்.